இயேசுவை நேசித்தால் கைதட்டு, இயேசுவை நேசித்தால் கைதட்டு, என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் கைதட்டு, இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல், ஆமென் சொல். இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல், ஆமென் சொல். என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல். இயேசுவை நேசித்தால் கைதட்டு, இயேசுவை நேசித்தால் கைதட்டு. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் கைதட்டு, இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் கை தூக்கு, கை தூக்கு. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் வேதம் வாசி, வேதம் வாசி. இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் அல்லேலூயா சொல், அல்லேலூயா சொல். இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல், ஆமென் சொல். இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல், ஆமென் சொல். என்றென்றும் இயேசு உன்னை காப்பாரே. இயேசுவை நேசித்தால் ஆமென் சொல்.
இடைவிடாமல் கர்த்தரையே ஆராதித்ததினால் நெருப்பு சூளையிலிருந்து காப்பாற்றப்பட்டு உயர்த்தப்பட்டவர்கள். இந்த 3 வாலிபர்களை பற்றி வாசித்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாப்பிடக்கூடாத உணவு வகைகளை சாப்பிட மறுத்த தானியேலின் நண்பர்கள்தான் இவர்கள். பாபிலோனியர் இவர்களை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைத்தார்கள். ஆனால் இப்போது இவர்களை பார். மற்ற எல்லோரையும் போல் அந்த மிக பெரிய பொற்சிலையை ஏன் இவர்கள் வணங்காமல் நிற்கிறார்கள்? நாம் பார்க்கலாம். கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? என்னை தவிர வேறு எந்த தேவனையும் நீ வணங்கக்கூடாது என்பதே முதலாவது சட்டமாகும். அதனால் இங்கே இந்த வாலிபர்கள் இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்படி கீழ்ப்படிவது எளிதாக இல்லாவிட்டாலும் அவ்வாறு செய்கிறார்கள். பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சர் தான் நிறுத்தி வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்குவதற்காக பல முக்கிய ஆட்களை அழைத்திருக்கிறான். எல்லா ஜனங்களும் இப்போது இவ்வாறு சொல்கிறான். எக்காலங்கள், சுரமண்டலங்கள், இன்னும் மற்ற இசைக்கருவிகள் வாசிக்கப்படும். சத்தத்தை கேட்கையில் நீங்களே கீழே குனிந்து இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். அப்படி குனிந்து வணங்காதவன் எவனோ அவன் எரியும் நெருப்பு சூளைக்குள் உடனடியாக வீசப்படுவான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்போர் அந்த சிலையை வணங்கவில்லை என்று கேள்விப்பட்ட போது நேபுகாத்நேச்சருக்கு பயங்கர கோபம் வந்துவிடுகிறது. அவர்களை தன் முன் கொண்டு வந்து நிறுத்தும்படி உத்தரவிடுகிறான். அவர்கள் கொண்டு வரப்பட்டதும் அந்த சிலையை வணங்க சொல்லி மறுபடியும் கட்டளையிடுகிறான். ஆனால் அந்த வாலிபர்கள் கர்த்தரை முழுமையாக நம்புகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களும் ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று அவர்கள் நேபுகாத்நேச்சரிடம் சொல்கிறார்கள். இதை கேட்டதும் நேபுகாத்நேச்சருக்கு இன்னும் பயங்கர கோபம் வருகிறது. அருகே இருந்த நெருப்புச் சூளையை காண்பித்து அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்க சூடாக்குங்கள் என்று கட்டளையிடுகிறார். பிறகு சாத்ராக்கையும், மேஷாக்கையும், ஆபேத்நேகோவையும் கட்டி அந்த சூளைக்குள் வீசி எறியுங்கள் என தன் படையிலுள்ள பயில்வான்களிடம் உத்தரவிடுகிறான். அந்த சூளை எவ்வளவு சூடாக இருப்பதால் கொழுந்துவிட்டு எரியும் ஜுவாலைகளை அந்த பயில்வான்களே பொசுக்கி விடுகிறது. ஆனால் அதனுள் தூக்கி வீசப்பட்ட அந்த 3 வாலிபர்களுக்கு என்ன ஆனது? நேபுகாத்நேச்சர் அந்த சூளையை பார்க்கிறான். ரொம்பவே பயந்து விடுகிறான். எரிகிற அந்த நெருப்புச் சூளைக்குள் 3 ஆட்கள் தானே நாம் கட்டி எறிந்தோம் என்று அவன் கேட்கிறான். ஆம் என்று அவருடைய வேலையாட்கள் பதிலளிக்கிறார்கள். ஆனால் அங்கே 4 ஆட்கள் நெருப்பில் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் கைகள் இப்பொழுது கட்டப்பட்டு இல்லை, நெருப்பு கூட அவர்களை பொசுக்கவில்லை. அந்த 4வது ஆள் பார்ப்பதற்கு தேவபுத்திரன் போல் இருக்கிறார் என்று ஆச்சரியமாக சொல்கிறான். ராஜா அந்த சூளையின் வாசலுக்கு சற்று நெருங்கிச் சென்று, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மகா உன்னத தேவனுடைய ஊழியர்களே, வெளியே வாருங்கள் என்று சத்தமாக கூப்பிடுகிறான். அவர்கள் வெளியே வருகிறபோது அவர்கள் உடம்பில் எந்த காயமோ தீப்புண்ணோ இல்லாததை எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்கிறான். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்காலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவதில் நாம் சிறந்து முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆமாம்.